அப்படி சில காரியங்கள். அப்போ அந்த பொங்கலை குறித்ததான என்ன காரியங்கள், அது எதற்காக கொண்டாடப்பட்டது, அதுவும் பைபிள் என்ன ரிலேஷன், இந்த காரியங்களை பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொங்கல் அப்படின்றது தேங்க்ஸ் கிவிங் டு ஃபார்மர்ஸ், அப்புறம் லேண்டு, கவு, அப்புறம் சூரியன். அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கிவிங். இது எல்லாமே ஒரு செடி வளர்ந்து மேலே வர்றதுக்காக பயன்படுது. அப்படி தானே? அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? சூரியன், கவு, ஃபார்மர்ஸ், லேண்டு, எல்லாமே ரெயின்ஸ் எல்லாமே. அப்போ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இது முற்காலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி? இந்திர விழா அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு அறிவுக்காக தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது தானியங்கள் வளர்ந்தது. அப்போ அது இந்திரனை அப்படின்னா அவங்களுடைய அந்த மழைக்கு கடவுளாக இருக்கிறவர் இந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவன் ஜனங்களுடைய நம்பிக்கை அந்த இந்திர கடவுளை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க மழைக்கு. அதுக்கப்புறமாக சில காலங்களுக்கு அப்புறம் அல்லேலூயா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இந்திர விழா அப்படின்றது பொங்கல் அப்படின்றது எப்படி மாறுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மழை கடவுளை விட்டுட்டு சூரிய கடவுள், சூரியன் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி சூரிய கடவுளுக்கு நேராக அவங்க என்ன பண்ணாங்க, அதை மாற்றினாங்க. அதான் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. போகி என்னது அப்படின்னா பழையவைகள் ஒழிந்துட்டு புதுசு வருது. அல்லேலூயா. பழையது போகும், புதுசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு கிறிஸ்தவர்கள் அறிவுக்காக மட்டும்தான் சொல்றேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய துணிகள் எல்லாவற்றையும் எரிக்கிறாங்க, பழைய காரியங்கள் எடுக்கலாம். போகி பொங்கல் 4 வகை பொங்கல்: போகி, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழையவைகள் ஒழிந்து போயிட்டு புதுசு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்றது. அது என்ன அப்படின்னா இந்திரனை விட்டு இந்த கடவுளை, சூரிய கடவுளை அவங்க நமஸ்கரிக்க தொடங்கினாங்க. ஒரு காலகட்டம் மாறி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புராணங்கள் சிலது சொல்லுது. இந்த பொங்கல் எப்போ செலிப்ரேட் பண்ண தொடங்குறாங்க அப்படின்னா ஏதோ மகர சங்கராந்தி அப்படின்ற, அதாவது மகரம் அப்படின்ற நகர்வு, சூரியன் சவுத்தில் இருந்த நாட்டுக்கு நகர்ந்து போகிற ஒரு இதை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இல்லையா? இதில் என்ன அப்படின்னா இன்னொரு காரியம் அப்படின்னா உங்களுடைய உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கடவுளாக பார்க்கப்படுகிற சிவர் அப்படின்னு சொல்கிறவர் வாகனமாக போயிட்டு இருந்த வெஹிக்கிள் அப்படின்றது நந்தி, அது ஒரு புல். அப்போ அந்த புல்லிட்ட அவங்க சொல்கிறாராம், நீ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லணும், இது இன்னொரு அதில் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும், நல்லபடியாக குளித்து நல்ல உடைகள் அணிந்து மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நந்தி என்ன போய் சொல்கிறாரு, அதை ஆப்போசிட்டாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா குளிக்காதீங்க, நல்ல வஸ்திரம் போடாதீங்க, ஆனால் அட் த சேம் டைம் நல்லா சாப்பிடுங்க, இப்படியெல்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வே பண்ணுறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, அசுத்தமான உடைகளிலும் அப்படி இப்படி இருக்கிறாங்க, ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க. இது நல்லா பெருத்து போய் இருக்கும்போது இவர் பார்த்துட்டு நீ தவறாக சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள சாபம் கொடுக்குறாராம். சாபம் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நீ உழவருக்கு கீழே போய் வேலை செய்வ உழுகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி இது புராணங்கள் அந்த சாபம் கொடுத்தாங்க அப்படின்னு. அதனால தான் என்ன அப்படின்னா அந்த நந்தி கடவுளை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மாட்டு பொங்கலாக அவங்க பார்க்குறாங்க. இப்படி பல காரியங்கள் அந்த பொங்கலை குறித்து 4 பொங்கல், அது இதனால இந்திர கடவுள் இந்திர விழான்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது பொங்கலாக மாறினது. அந்த இந்திர கடவுளை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சூரியனுக்கு நேராக கடந்து போகிறாங்க, சூரிய கடவுளை நமஸ்கரிக்கிறாங்க. அப்படின்றதான் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய ஒரு பொங்கல் அப்படின்ற ஆசாரம். இப்போ நம்ம பைபிளுக்கும் இந்த பொங்கலுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பைபிள் சொல்லுது, எபிரேயர் 9:1-2 நம்ம பார்ப்போம். எபிரேயர் 9:1-2. முதலாம் உடன்படிக்கையானது, அப்போ முதலாவது உடன்படிக்கை அப்படின்னா இதுல 3 காரியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது அப்படின்னா, மோசேயின் கட்டளை கொடுக்கிறது வரைக்கும் மனசாட்சி பிரமாணம் இருந்தது. அப்படித்தானே? நல்லபடியா வாழ்ந்துக்கிட்டாங்க. எப்படி யாரெல்லாம் நல்லபடியா வாழ்ந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பிரமாணம். 2வது மோசையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது, நியாய பிரமாணம்.
யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மோசேயிலிருந்து ஜனங்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது பிரமாணம் தான் கிருபையின் பிரமாணம். இயேசு ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் கிருபையின் பிரமாணம். இப்போ நம்மளோட நியாயம் தீர்க்கும்போது ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் நியாயசனத்துக்கு முன்பாக வருவாங்க. வரும்போது நியாயம் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மோசே பிரமாணம் பெறுவது வரைக்கும் உள்ள ஜனங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா மனசாட்சி பிரமாணத்தினால நியாயம் தீர்ப்பாங்க ஆண்டவர். அவங்களுக்கு எல்லா ஜனங்களும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது இந்த மாதிரி. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா மோசேயிலிருந்து இயேசு ஆண்டவர் பிறந்து மரித்து உயிரோடு எழுப்பி போகிறது வரைக்கும், நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தது வரைக்கும் உள்ள ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம், அதாவது என்ன சொல்றது, முதலாம் உடன்படிக்கை ஒழிந்து போயிடும். அந்த முதலாம் உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், அந்த உடன்படிக்கை வச்சு என்ன செய்வாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. மூன்றாவது காரியம் என்னன்னா நமக்கு கிருபையின் பிரமாணத்தை வைத்து நியாயம் தீர்ப்பாங்க. அல்லேலூயா. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்ப நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் அந்தந்த கட்டளை. இப்போ சொல்றது நம்மளை வந்து நியாய பிரமாணத்தை வச்சு நியாயம் தீர்க்க முடியாது, அப்படித்தானே? நியாய பிரமாணம் என்னது? வாசிங்க அந்த வசனத்தை. நியாய பிரமாணம் என்னது? ஆராதனைக்கு உள்ள முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த காரியங்கள், அதாவது ஒரு செய்முறை. அல்லேலூயா. அதுக்குள்ள முறைமை தான். அப்ப அவங்களுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்மள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டாரு. அப்படிதானே? நியாயம் தீர்த்தா ஒருபோதும் அதுக்கு இதுக்கு மேட்சே ஆகாது. அல்லேலூயா. இப்போ கிருபையின் பிரமாணம் நமக்கும் முதலாம் உடன்படிக்கையாகி நியாய பிரமாணம் உங்களுக்கும். இப்போ இது எதுக்காக நான் சொன்னேன்னா கீழே வரும்போது நம்ம பார்த்தோம் ஓல்டு டெஸ்டமெண்ட் அதுல வந்து 23வது அதிகாரத்துல 7 பண்டிகைகளை பற்றி சொல்லப்பட்டது. அந்த பண்டிகைகள் நான் சொல்ல வந்தது போல முதலாம் உடன்படிக்கையில் இருந்த ஜனங்களுக்கு நம்ம இப்ப வாசிச்ச எபிரேயர் 9:1 என்ன வாசிச்சோம், அது ஆராதனையின் முறைமைகளாக காணப்படுகிறது. என்னவா இருக்கு? ஆராதனையின் முறைமைகள் முதலாம் உடன்படிக்கையில் இருந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது நமக்கு அல்ல, அது ஆராதனை முறைமைகள். இப்ப 23ல 5வது வசனம் வாசிக்கும் போது லேவியராகமம் 23:5 பஸ்கா பண்டிகை. அது எங்கிருந்து? பார்வோன்ட அங்க எகிப்துல இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு ஆடை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து நம்ம நிலையில போடுங்க, அதுக்கப்புறம் அதனுடைய மாமிசத்தை நீங்க சாயங்காலத்தோட சாப்பிட்டு முடிங்க. ஆமென். தலைப்பிள்ளை சங்காரன் வரும்போது அதை பார்த்து விலகி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பஸ்கா, ஒரு ஆணை அடிக்கப்படுகிறது. அப்ப அந்த பஸ்கா பண்டிகையை புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பஸ்காவாக மரித்தார். சரியா? லேவியராகமம் 23ல 5வது வசனத்துல பஸ்கா பண்டிகை. புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பஸ்காவாக மரித்தார். சரியா? அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை வேற, நமக்கு உள்ளது வேற. அது என்னது அப்படின்னா செயல்களாக இருந்தது, இது விசுவாசத்துல இருக்குது. அந்த பஸ்காவா அடிக்கப்பட்ட அந்த ஆடை யாரு விசுவாசிக்கிறாங்களோ, அந்த ஆண்டோட இயேசு கிறிஸ்து யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. கிருபையின் பிரமாணம்னா என்னது? விசுவாசத்தின் வாழ்க்கை. கிருபையின் பிரமாணம்னா என்னது? விசுவாசத்தின் வாழ்க்கை. நியாய பிரமாணம்னா என்னது? செயல்முறைகளாக இருக்கிறது. அப்ப நம்மளை விசுவாசித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பஸ்காவா அடிக்கப்பட்டாரு, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த பிரமாணம் அவங்களுக்கு, இது நமக்கு. பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 6வது வசனத்துல இருக்கு. அதுக்கு பதிலாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆண்டவர் சொல்றாரு, 7 பண்டிகைகள் சொல்றாரு. ஆண்டவருக்கு ஆசரிங்க. அது யாருக்கு ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கு? ஆண்டவருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதுக்கு ஆதாரமாக புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது எபிரேயர் 9:15 வாசிங்க. எபிரேயர் 9:15. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னா ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் என்ன செய்தார்னா பஸ்கா அடிச்சு அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்பத்தோட நீங்க அதை சாப்பிடுங்க. நைட்டோட சாப்பிடும்போது அவன் தலைப்பிள்ளை சங்காரகனாகிய அடிப்பு உங்களை விட்டு மாறி போகணும்னு சொல்றாரு.
சொல்றாரா இல்லையா? அதை சேம் தான் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நான் புதிய ஏற்பாடு சபைக்கு உடன்படிக்கை நான் சொல்றது என்ன அப்படின்னா, என்னுடைய மரணத்தின் வழியாக நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன் அப்படிதானே சொல்லியிருக்கு. இது புது உடன்படிக்கை. அதுல எழுதியிருக்கா இல்லையா? எபிரேயர் 9:15 புது உடன்படிக்கை. ஆண்டவர் அவருடைய மரணத்தின் வழியை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? ரட்சிப்பை தந்திருக்கிறார். புது உடன்படிக்கை நமக்கு. அவர் விசுவசித்தால் பரலோகம், அவரை விசுவசித்தால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மூன்றாவது முதற் பலனான பண்டிகை வசனம் லேவியில 10-12 வாசிங்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதற்கட்டை ஆசாரியத்தில் கொண்டு வர கடவுள். போதும். அப்போ முதல் பலனா முதல்ல நீங்க அறுவடை பண்ணுங்க. யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்ல, யாருக்கு கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாண ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆசாரியத்தில் கொடுங்க, அதுக்கு காணிக்கை கொடுங்க. இது பண்டிகை நம்மளை செலிப்ரேட் பண்ண சொல்ல கர்த்தருக்கு பண்டிகை. அல்லேலூயா. அப்போ அதை கொண்டு வந்து இதுல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. இதே இதுக்கு 1 கொரிந்தியர் 15:20 வாசிங்க பார்ப்போம். பழைய ஏற்பாடுல அதே பண்டிகை தான், புதிய ஏற்பாடு. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி முதல் பலனாக, அதாவது முதல் அறுவடையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றதுதான் ஆன்மீக அர்த்தத்துல கிருபையின் பிரமாணத்துல சொல்லப்படுகிறது. அப்படிதானே? அங்க வந்து முதல் பலனை நீங்க அல்லேலூயா எந்த அடிமைத்தத்திலிருந்து நீங்க வந்து விடுதலை ஆகும்போது முதல்ல அறுக்கிற அரிசியை கொண்டு வந்து ஆசிரியத்துல, அப்படித்தானே? இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல் பலனாக அவர் என்ன பண்றாரு? அடிக்கப்பட்டு அவர் நமக்காக உயிரோடு எழும்புகிறார். முதல் பலனாக அவர் எழுப்பப்பட்டவர், எழும்பினவர் அப்படின்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் முதல். அந்த பண்டிகை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட மேட்சிங் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. இது புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டது. 15-16 வசனங்கள் லேவியராகமத்தில் 15-16. லேவியராகமம் 23:15-16. நீங்கள் அசைவாட்டும் கதற்கட்டையை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத்துவக்கி 7 வாரங்கள் எண்ணத்துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50th டே அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 2ல ஆண்டவர் போறாரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுது. ஆண்டவர் எழும்புறாரு, பரத்துக்கு போறாரு, முதல் பலன அறுவடை நடக்குது. அடுத்த என்ன செய்து? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 2:1 இருக்குது பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உபாகமத்துல 24வது வசனம் வாசிங்க. 23-24. உபாகமத்துல லேவியராகமத்துல 23-24 வாசிங்க. எக்கால பண்டிகை அதே வசனம் இதுல தான். நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் நாளாக இருப்பதாக. ஆமென். இது எக்கால பண்டிகை அவங்களுக்கு சொல்லப்பட்டது. இது நமக்கு புதிய ஏற்பாடுல காட்டுறது வருகை, ஆண்டோட வருகை. எக்காலம் முதற்படும் ஆண்டவர் வருவாரு. அப்பதான் இங்க இருக்கிற நாமும் அவரோட சேர்ந்து எடுக்கப்படுவோம் அப்படின்றது. அடுத்து verse 27 வாசிங்க. அதுல லேவியராகமம் 27. இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும். போதும். பாவ நிவர்த்தி பண்டிகை அது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கல அவங்கள டார்னமெண்டேஷன் 7 years of டார்னமெண்டேஷன் 7 வருடம் மகாக்குடிய காலம் இந்த உலகத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதை தாங்கி நிற்கிறார். அதாவது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது 2வது அதிகாரம் நினைக்கிறேன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை குமாரன் கோபம் கொள்ளும் காலம் ஒன்று வரும். இது நடுவில் நம்முடைய வாழ்க்கையிலையும் குமாரன் கோபப்பட்ட வாய்ப்பு இருக்கு. கோபம் கொள்ளாமலும் நம்ம வழியில் அழிந்து போகாமல் இருக்கும்படி அவரை முத்தம் பண்ணுங்க. இப்போ அவருடைய ஒரு கோபத்தின் நாள் தான் பாவ நிவர்த்தி பண்டிகை. அடுத்து 34வது வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளாகவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை. அப்படின்னா ஆண்டவரோட இது கர்த்தருக்கு ஆசரிக்கும். தேவனை நம்ம ஆசரிக்கிறோம். 1000 வருட அரசாட்சி அவன் தேவனோட நம்ம வாசிக்கிறோம். இப்படி
இப்போ நீங்க கொலோசியர் 2:16-17 வாசிங்க. கொலோசியர் 2:16-17. 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றின. வரும் காரியங்களுக்கு, நடக்க போற காரியத்துக்கு இந்த பண்டிகைகள், பழைய காலத்து பண்டிகைகள் வந்து நிழலா இருக்கு. அதோட பொருள் எல்லாமே கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்தது. ஆண்டோட வருகை, ஆண்டவர் மரிக்கிறது, திரும்ப நம்மளை எடுத்துக்கொள்கிறது, பரிசுத்தமானவர் வந்தது, இனி 7 வருட இது கார்னமெண்டேஷன், அப்புறம் 1000 வருட அரசாட்சி, இப்படி எல்லாம். இதே தான் எக்ஸோடஸ் 23 சொல்றது. யாத்திராகமம் இனி உபாகமத்திலையும் 16வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதுல நம்ம எதுக்காக அப்படின்னா, இது பழைய ஏற்பாடு சபைக்காக சொல்லப்பட்ட காரியம், அந்த நடைமுறைகள். புதிய ஏற்பாடு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது வேற. இனி நம்ம இப்ப பார்க்கிறோம் எதுக்காக இதை. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், பைபிள்ல தானே இருக்கு. செலிப்ரேட் எதற்காக இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம். எதற்காக அந்த பொங்கல் அப்படின்றது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது, நான் சொல்லல. அதை வந்து ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது காரியம் அப்படின்னா, அவங்க தேங்க்ஸ் கிவிங் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கிரியேஷனுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? கிரியேஷன், படைப்புகளுக்கு, படைத்தவருக்கு அல்ல. யாருக்கு கொடுக்குறாங்க? படைப்புகளுக்கு தேங்க்ஸ் கிவிங் டு தம் அப்படின்றது தான். ஆமென். இது முதலாவது காரியம். அதில் கவ்வாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், இல்லை என்ன சொல்றதுக்கு எந்த காரியம், மழையாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்படின்றதுனால அது நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பூமியில் ஆழத்தில் எங்கே இருந்த ஏதாவது ஒரு காரியத்தை ஆயிருந்தாலும் என்ன எங்களுக்கு நமஸ்கரிக்க வேண்டாம், உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ படைப்புகளுக்கு நன்றி சொல்லுகிறது அல்லாமல் அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒருபோதும் உடன்படக்கூடாது. இரண்டாவது காரியம், ஓல்டு டெஸ்டமெண்ட்ல முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 9:1-2 வாசிங்க. இரண்டாவது ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகள் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 7வது 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர்ல எபிரேயர் 8:7-9. எபிரேயர் 8:7-9. அந்த உடன்படிக்கை எந்த மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரல. அந்த முதலாவது உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்த இந்த ஆராதனை முறைமைகளான காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரல. அதனாலதான் ஆண்டவரை கிறிஸ்து வர வேண்டிய ஒரு அவசியமா இருந்தது. அப்படிதானே? அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, முதலாம் உடன்படிக்கை என்ன செய்யாது, பிழை இல்லாது இருந்திருந்தால் இரண்டாம் உடன்படிக்கை நமக்கு வந்துடுறதுக்கு கொடுக்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் இருந்திருக்கும். அவர்கள் குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. புது உடன்படிக்கை நான் ஏற்படுத்தும் காலம் வருது. அதுதான் கிருபையின் பிரமாணம். ஆண்டவர் புதிய உடன்படிக்கை நமக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். எபிரேயர் 7:18-19 பழைய உடன்படிக்கை என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒன்றை பூரணப்படுத்தவில்லை. 7:18-19 எபிரேயர் 7. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பலனற்றதுமாய் இருந்தது. அது மாற்றப்பட்டு புது கட்டளை கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எதை? புதிய ஏற்பாடு, புதிய காரியங்களை, புது உடன்படிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இல்ல, நாங்க பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட அதையும் நாங்கள் ஆசரிக்க விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம நினைத்தால், நாங்கள் இந்த உலக வாழ்க்கை போல அல்ல, நாங்கள் வந்து ஆண்டவர் சொன்னது போல முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசரிக்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைத்தா அதை எப்படி ஆசரிக்கணும்ன்றதை நான் சொல்லி தரேன். லேவியராகமம் 23:9-10. லேவியராகமம் 23 மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும்போது, முதலாவது வெள்ளாண்மை அறுக்கும்போது, உங்கள்
முதல் பலனை ஒரு கதற்கட்டை ஆசாரியர்கள் கொண்டு வர ஒரு கதற்கட்டை எங்க கொண்டு வரணும்? ஆசாரியர்கள் கொண்டு வரணும். அடுத்து உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படிக்கு ஆசாரியன் அந்த கதற்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாள் மறுநாள் என்ன செய்யணும்? அசைவாடணும். அதை எரித்து அந்த தூப வர்க்கத்தை மேல விடணும், தூபத்தை மேல விடணும். அடுத்து நீங்கள் அந்த கதற்கட்டை அசைவாட்டும் நாளில் அந்த கதற்கட்டை என்னைக்கு அசைவாடுவீங்களோ, அதாவது என்னைக்கு அதை கொண்டாடுவீங்களோ, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயில பிசைந்த மாவும் மாவையை போஜன பலியையும் திராட்சைப்பழ ரசத்தின் காப்பிடியாகிய பானபலியும் செலுத்த கடவுள். பானபலியும் கொண்டு வரணும். என்ன செய்யணும்? நம்ம ஒருவேளை அந்த முதல் பலனான பண்டிகை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, அதாவது பழைய நியாயப்பிரமாண காரியங்களை நாம செய்யணும் அப்படின்னு இருந்துனால் முதல்ல என்ன பண்ணணுமா? கதிர்கட்டையும் கொண்டு வரணும், ஆட்டுக்குட்டியும் கொண்டு வரணும், ஒரு வருடத்துக்கு உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியும் கொண்டு வரணும், எண்ணெயில பிசைந்த மாவும் கொண்டு வரணும். அடுத்து ஒரு நிமிஷம், அடுத்து திராட்சை ரசத்தையும் கொண்டு வரணும். இது இத்தனையும் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 20வது வசனத்தை வாசிங்க. அதுல அவைகளை ஆசாரியர் முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியர்கள் ஆகும். கர்த்தருக்கு பரிசுத்தமான அவைகள் யாருக்கு உள்ளது? அது ஆசாரியனுடையது. அப்ப நீங்க இனிமேல், அதாவது நான் சொல்றேன், இதை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியோட விலை எவ்வளவு? 600-700 தரம் இருக்குமா? ஆட்டுக்குட்டியோட சேர்த்து தான் செய்யணும் ஆண்டு சொல்லி ஆட்டுக்குட்டி அதோட கூட ஆயிலும் மாவுல பிசைந்த ஆயிலும், அதுக்கப்புறம் ஆயில பிசைந்த மாவும், இரண்டாவது என்ன செய்யணும்? கிரேப்ஸ் திராட்சை ரசத்தை கொண்டு வந்த ஆண்டோட சமூகத்துல அந்த முறையை செய்யணும் அப்படின்னா இதுதான் அது இந்த பொருள். ஆமென். இல்ல அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வருகிற எல்லாமே யாரை சேர்ந்ததா? ஆசாரியன். எனக்கு சேர்ந்தது. கொண்டு வர்றீங்கன்னா நான் ரெடி வாங்குறதுக்கு நானு. அல்லேலூயா. அடுத்து இன்னும் அதுக்கு 50வது டே பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா 16-17 வாசிங்க. 16ல இருந்து 19 வரைக்கும் 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவு புளிப்பாக பாகமானப்பட்ட அசைவாட்டம் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கு என்று முதல் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டி 7 ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும். 50வது நாள் கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்து ஒரு காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் சுகந்த வாசனையான தகன பலியாக. ஆனா இவைகளெல்லாம் யார் சேர்ந்தது? கடைசியில ஆசாரியனை சேர்ந்தது. நான் ஆசாரியன், அவரு பரிசுத்த ஆசாரியன், ஹை பிரீஸ்ட் அவர். சரியா? அப்படிதான் இந்த பழைய. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த செய்முறைகள் அவங்களுக்கு மட்டும்தான், அது நமக்கு கிடையாது. இப்ப செஞ்சா பூர்ணமா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அப்ப நமக்கு இது இதுக்கு நமக்கு உள்ளது இல்லை, அதனால அது செய்ய முடியாது. அப்படின்றதுனால அதை ஆண்டவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கை வேற, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்து தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. அதனால நமக்கு இது செய்யறதுக்கு இல்லை, அதாவது we can't able to celebrate அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொலோசியர் 2:16-17 வாசிங்க. கொலோசியர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது அன்றைய நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலத்திற்கு நலனாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றி. இது கிறிஸ்துவை பற்றி உள்ள காரியங்கள். இந்த பண்டிகைகள் எல்லாம் பழைய ஏற்பாடுல சொன்னது கிறிஸ்துவை பற்றின காரியங்கள். நான் சொன்ன மாதிரி இது 3வது காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் தான் செயல்முறையில செய்தாங்க. புதிய ஏற்பாடு செயல்முறையில செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு புதிய பிரமாணம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவர் உயிரோட எழும்பினாரு, இனி அவர் வரப்போறாரு, அவர் காரணம் கேட்கும், இந்த புது மனவாட்டி பரிசுத்த மனவாட்டி எடுக்கப்படும், அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி, இதெல்லாம் செயல்முறையில அல்ல, விசுவாசத்தினால. இல்லையா? அப்ப நம்ம செயல்முறையில செய்ய வேண்டாம்
இனி ஒன்று உபாகமம் 17ல 2-3 வசனங்கள் பாருங்க. 2, 3, 5. நான் தேவனாகிய கர்த்தர் அவைகளை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவங்களோட உடன்படிக்கை, அதாவது புற ஜாதிகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க போய் எங்க ஃபைட் பண்றீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்போது நீங்க போய் புற ஜாதிகளோட உடன்படிக்கை ஒப்பந்தம், அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே அது, இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே அது, அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதீர்கள். அடுத்து அவருடைய சம்பந்தம் கலவாயாக குமார்த்திகளை அவர்கள் குமாரனுக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை குமாரனுக்கு கொள்ளாமல் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கப்படி அவர்கள் ஒரு குமாரனை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அடைக்கும். போதும். அல்லேலூயா. அவங்களோட கலவாது இருப்பாயாக. உபாகமம் 17ல 2 வசனம் 3 வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீயாவது தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் அக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களை, ஆண்டவருடைய உடன்படிக்கை மீறி அவர் விலக்கி இருக்கிற வேறே தேவர்களையாவது சந்திர சூரியன் முதலானவைகளை வான சேனைகளையாவது சேவித்தால் நமஸ்கரிக்கிறதற்காக காணப்பட்டால் அது உன் செவி கேட்டு உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரித்து அது மெய் என்று கண்டால் அருவருப்பு. அது என்னது? ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பு, வான சேனைகளை. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி காரியங்கள், அதை சேவிக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிற காரியம் நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அடுத்து அதை என்ன செய்யணுமா? ஸ்டோன் பண்ணணுமா, கல்லறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி பழைய ஏற்பாடுல ஆண்டவருக்கு முன்பாக இதெல்லாம் அருவருப்பான காரியங்கள். எசேக்கியேல் 8ல 10, 11, 12 வாசிங்க. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும். போதும். அதுல 10வது வசனத்துல அனிமல் வர்ஷிப், மிருகங்களும் இருக்கா இல்லையா? அதுல மிருகங்களுடைய போட்டோ எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்களா சொல்றாங்க. அதுல எசேக்கியேல் சொல்றாரு, அவருடைய தரிசனத்தில் அவர் பார்க்கிறார் மிருகங்களை சேவிப்பது. இப்ப நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, நந்தி அப்படின்றது ஒரு காளை. அந்த காளை சாபத்தினால ஃபார்மருக்கு உதவி செய்யுது. ஆனா கடைசியில் என்னது, அதனால என்ன பண்றாங்க, நந்தின்றது வாகனமா இருந்தது ஒருத்தருக்கு. அப்போ அதனால அவங்க என்ன செய்யறாங்க, சேவிக்கிறாங்க, மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தவறு. அனிமல் வர்ஷிப், அனிமலுக்கு காரியங்கள் எல்லாமே அருவருப்பு, ஆண்டவருக்கு பாவம், அருவருப்பு. அல்லேலூயா. இன்னும் லூக்கா 17ல 1-2 வாசிங்க. அவர் நம்முடைய சீஷர்களை நோக்கி இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். அடுத்து ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ, யாரால இடர்கள் உண்டாக்குறதோ, நம்ம இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இதை 10 பேர் ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அதுல ஏதாவது ஒரு காரியம் வச்சுக்கோ, அப்ப மற்ற ஜனங்கள் ஆண்டவரை அறியாததோ பாதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் அலவுடு, இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தால், அவங்க அந்த ஒரு டீச்சிங்ல போனால், அதாவது ஒரு இடரல் கல்லாக நம்ம இருந்தா அவனுக்கு ஐயோ. இடரல் வரும், அது நம்ம வழியா வந்தா அவனுக்கு ஐயோ அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நம்ம புரிந்துட்டு தெரிந்துட்டு அதுக்கப்புறமாக அது செய்யணுமா செய்யக்கூடாது, எது நமக்குள்ளது, எது பழைய கால ஜனங்களுக்கு உள்ளது, எது கிருபையின் பிரமாணம் என்னது, நியாய பிரமாணம் என்னது, நம்மளை எப்படி ஆண்டவர் நியாயம் தெரிவிக்க போறாரு, எல்லா காரியங்களையும் நம்ம புரிந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது வாழ்றது நல்லது. அப்புறம் 1 யோவான்ல 2, 4, 5, 6 வாசிக்கும் போது 1 யோவான் 2ல 4, 5, 6 அவரை அறிந்திருக்கிற ஆண்டவர் எனக்கு
எனக்கு தெரியும் ஆண்டவர் நாங்க சேவிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்ற பாதையில நம்ம நடக்காதவன் பொய்யன். அது ரெவலேஷன்ல சொல்லியிருக்கு, பொய் சொல்லுறோம் பரலோகத்துல அடைவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ எதனால நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் பரிசோதியா நாம பார்த்தோம். இல்லையா? அப்போ சிலவங்க எல்லாம் போதிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது போதிக்கலாம். அவங்க இதுல இருந்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பாருங்களேன், ரெவலேஷன் 22:18 வாசிங்க பார்ப்போம். அதுல எடுத்துருப்பாங்க யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்படுகிறது. இது இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படின்னா எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். வசனங்களை கேட்டு யாவருக்கும் சாட்சியை எச்சரிக்கிறது என்ன அப்படின்னா இவைகளோட, அதாவது என்ன சொல்றது, உலகத்துக்கும் ஆண்டவருக்கும், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும், அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது. ஆமென். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதீர்கள். இப்போ அந்த உலகத்தையும், உலகம் என்ன பண்ணது, இப்போ கூட ரீசெண்டா நான் பார்த்தேன், போப் ஆண்டவர் அவர் என்ன பண்றாரா, அவரு நீங்க புறஜாதிகள்ல ரிலீஜியன்ஸ்ல காரியங்கள்ல ரிலீஜியன்ஸ்ல பல ரிலீஜியன்ஸ்ல என்ன செய்யறாங்க, எல்லாரும் அவர் இப்படி ஒரு கமெண்ட் கொண்டு வந்திருக்கிறார். என்ன கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் வழிபடுறது கடைசியில அந்த ஒரே கடவுளுக்கு நேராக தான் போறதுக்காக எல்லாரையும் இணைக்கணும். ஆண்டவர் பிரித்ததை மனுஷன் இணைக்கணும்னு பார்த்தா அது தவறு. இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி தான் ஆண்டவரோடு வெளிச்சத்தோடு இருளை கொண்டு வந்து சேர்த்தா என்ன ஆகும், எதையாவது கூட்டினால் அவனுக்கு என்ன ஆகும், வாதைகள் அவன் மேல வரும். தேவனுடைய ஜனங்களுக்கு தவறானது போதிக்கிறது மட்டுமல்லாமல் அதோட ஏதாவது சேர்க்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறத கூட்டி உள்ள கொண்டு வரணும். உலகம் அதை நினைக்குது. அதே மாதிரி நம்முடைய சபைகள் ஆட்கள் இருக்கக்கூடாது. கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொங்கலை கொண்டு வந்துட்டு இந்த பண்டிகையோட ஆண்டவருடைய பண்டிகை, கர்த்தருக்கான பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்க்கிறது, இணையத்தால் என்ன ஆகும், வாதைகள் எல்லாம் வரும். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்துலயும். ஹல்லேலூயா. அடுத்து ரெவலேஷன் 22:19 ஏழைகள் அதை எடுத்து போட்டால் 23 நான் அந்த போதகத்தை கேட்டேன். இந்த போதித்த ஆளுடைய போதகத்தை நான் கேட்கும்போது அதுல சொல்றாரு, லேவியராகமம் 23 இது சொல்லப்பட்டிருக்கு, முதல் பலனான பண்டிகை. அதை கீழே கம்ப்ளீட்டா வாசிக்கல, சொல்லல. ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், நீங்க இந்த மாதிரி கொண்டு வரணும், இது செய்முறை. புதிய பிரமாணங்களுக்கு இது இல்லை, கிருபையின் பிரமாணங்களுக்கு அது கிடையாது, அது பழைய படம் முடிந்து போச்சு, அது நமக்குள்ளது இல்லை அப்படின்னு சொல்லாம ஜஸ்ட் அந்த மேலோட்டமா முடிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, முதற் பலனான பண்டிகை தமிழர்கள்லாம் கொண்டாடலாம். பாதி அதுல அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஏதாவது குறைத்தால், இதுல எழுதி இருக்கிறதுல ஏதாவது குறைத்து போதித்தா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மீது கூட்டுவார். அது போக கீழே ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாவது குறைச்சு பேசினா ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இது வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம அதை என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா வாழணும். ஆண்டவர் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லா வாழணும். வேர்ல்டு ஒருமைப்பாடு எல்லாரும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லும். அதை இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால எப்பவுமே அது இணைக்கப்படக்கூடாது. இணைக்கப்பட்டால் அது அருவருப்பு. ஆண்டோட பார்வையில் அது அருவருப்பு. அல்லேலூயா. இப்போ நம்ம அதனால தான் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்ம பிணைக்கப்படாது இருப்போமாக அப்படின்றத